துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாம் ராசியினுடைய ராசிநாதன் கலஸ்திர காரகனாக விளங்கக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். சிந்தனையின் ஊற்று இந்த ராசிக்காரர்கள். இவளுடைய செயல்திறன் கூர்மையான கத்தியினுடைய முனைப்பகுதி போல இருக்கும். பாரபட்சமின்றி நீதி, நேர்மை, நியாயத்தை கடைபிடித்து அதற்கு ஏற்றாற்போல் தீர்வை தன் செயல்களில் காட்டுபவர்தான் இந்த துலா ராசி நேயர்கள். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நிலைகளிலும் தன்னுடைய மன எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்ளாமல் சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு நெறி பிளராமல் நியாயத்தை வழங்கக்கூடியவர். உணர்ச்சி வசப்பட மாட்டார், பொறுமைசாலி. அதனால தான் சிந்தனையின் ஊற்று அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசித்து செய்யக்கூடிய செயல்திறன் மிக்கவர். இவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு வருடத்தில் குறைந்த பட்சம் ஒரு 8 கிராம், ஒரு பவுன்னு சொல்லக்கூடிய தங்கத்தை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக ஆணாக இருந்தால் தன் மனைவியிடமும், பெண்ணாக இருந்தால் தன் கணவனிடமும் எந்த செயலை செய்வதற்கு முன்னாடியும் அவங்க கையில் அந்த தொகையை, பொருளை வாங்குகின்ற பொழுது அந்த பொருளுக்கு ஏற்ற தொகையை அவர்கள் கையில் கொடுத்து வாங்குகின்ற பொழுது முழு செயல்திறன் செயல்பட்டு இடம் பொருள் ஏவல் என்பதை போல பஞ்சபூதங்களும் அவருக்கு வழிகாட்டும். வெற்றியின் இலக்கு பெறுவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இவருடைய தொழில் அப்படின்னு பார்க்குறப்ப தன்னுடைய நாணத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்திறன் மிக்க வேலையில் அமர்வார்கள். குற்றவியல் துறை, காவல்துறை, நீதித்துறை, நிதித்துறை, இந்த துறைகளெல்லாம் இவங்களுடைய உச்சபட்ச அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான செயல்திறன் செயல்பட்டு உயர் பதவியில் அமர்வார்கள். நீதிமான், நேர்மையாளர், நேர்மை தவறாதவர், அது மாதிரி இருக்கும். கணவன் மனைவி உறவு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, காதல், அன்பு, பாசம், நேசம் அனைத்தும் கூடியிருக்கும். இவங்க கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும் வைப்பதற்கு மாத்திரம் நாம் காதல்னு எடுத்துக்கிட்டு நான் சொல்ல வரல. அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள், பாசப்பறவைகள், நேசப்பறவைகள், உற்றார் உறவினர்கள் அனைவரிடத்திலும் அவர்களுடைய பேச்சு திறன் சுமூகமாக இருக்கும். இவர்களுடைய பேச்சாலேயே அனைவரையும் வசப்படுத்தக்கூடிய வசிமை என்று சொல்லக்கூடிய அந்த திறன் அதிகமாக செல்லும். ஒருத்தருடைய மூஞ்சை பார்த்தாலே நாம் அவங்ககிட்ட பேச தோணும். அது மாதிரி இந்த துலா ராசி நேயர்கள்கிட்ட நாம் பேசுகிறப்ப நம்மளுக்கு மேலும் மேலும் பேசணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். அவ்வாறு தூண்டுவதால் அவர்கள் முகராசி மிக்கவர்கள். எனவே துலா ராசியில் பிறந்தவர்கள் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையில் பிறந்தவர்கள் என்பது உறுதி. மேலும் இந்த துளாராசி நேயர்கள் முழு பலனை ஜாதக ரீதியாக தெரிந்து கொள்ள என்னுடைய கீழ்காணும் இணைவில் தொடர்பு கொண்டும், மேலும் அதனை பற்றி விளக்கம் அறிய அதில் காணக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் நேரடியாக வந்திருந்து ஜாதகத்தை கொண்டு வந்து அதனை ஆராய்ந்து ஆலோசிக்கின்ற பொழுது முழு பலனை அறிந்து கொள்ளலாம்.